தமிழ்நாடு 360 செய்திகள். கொள்ளிடம் அருகே பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு காப்பீடு வழங்க கோரிக்கை. கொள்ளிடம் அருகே பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு காப்பீடு வழங்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே வேட்டங்குடி, வழுதலைக்குடி, தொடுவாய், கூழையாறு உள்ளிட்ட கிராம பகுதிகளில் விவசாயிகள் சுமார் 1405 ஏக்கர் நிலப்பரப்பில் நஞ்சை நிலத்தில் மானாவாரி சம்பா நெற்பயிர் சாகுபடி செய்துள்ளனர். தற்பொழுது சம்பா சாகுபடி செய்த நெற்பயிர் வளர்ந்துள்ள நிலையில் பருவம் தவறி பெய்த மழையினால் நெற்கதிர் வராததால் விளைநிலங்கள் பாதிப்படைந்துள்ளது. இதனால் விளைநிலங்களில் விவசாயிகள் கால்நடைகளை விட்டு மேய்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகள் நிவாரணம் வழங்க வேண்டியும், வேளாண் அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை ஆய்வு செய்யாததை கண்டித்தும், கூழையாறு கிராமத்தில் சம்பா சாகுபடி செய்த விளைநிலங்களில் நெற்பயிர் வீணாகி போனதை வேதனையுடன் தெரிவித்தனர். இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகள் கூறுகையில், கடந்த ஆண்டு சம்பா சாகுபடி விளைச்சல் போதுமான அளவு இருந்தது. இந்த ஆண்டு பருவம் தவறி பெய்த மழையினால் விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்த நெற்பயிர் வளர்ச்சியின்றி பூச்சி தாக்குதலால் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. தற்பொழுது சம்பா சாகுபடி செய்து 5 மாத பயிர்களாக இருக்கும் நிலையில் கதிர் வராத நிலையில் இருந்து வருகிறது. மேலும் நெற்பயிர் போதிய மழையின்றி கருகிய நிலையில் உள்ளது. அறுவடை செய்தும் எந்த லாபமும் ஏற்படாது என்ற நோக்கில் நாங்கள் விளைநிலங்களில் மாடுகளை விட்டும் மேய்க்கும் நிலை ஏற்பட்டு வருகிறது. எனவே விவசாயிகள் நலன் கருதி அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட நெற்பயிரை நேரடியாக சென்று பல ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய காப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர். விவசாயிகளின் எதிர்பார்ப்பை அரசு செவிசாய்க்குமா? காத்திருந்து பார்ப்போம். தமிழ்நாடு 360 செய்திக்காக கொள்ளிடத்திலிருந்து செய்தியாளர் KR சந்திரன். விவசாயம் நல்லா விளையிற டயத்தில் விளையாத, அவதிப்பட்டுக்கிட்டு கதிர் வராத மோசமான நிலைமையில் இருக்கும். எல்லா விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கோம். இடத்த நீங்களே பார்க்கலாம். நாங்களும் 2-3 தடவை பருவம் தவறினதுனால மாற்றி விரைச்சி பார்த்தோம். எந்த பலனும் இல்லை. பருவ நிலை மாறினதுனால மோசமான நிலைமையில் சந்திக்கிறோம் விவசாயிகள் எல்லாருமே. விவசாயிக்கு நிவாரணம் வழங்க. அதிகாரி வந்து பார்வையிடுங்க. விவசாயத்தை காவுந்து பண்ணுங்க.